Namaste students, welcome to 9th standard social science. Today we are going to see unit 3 economics, money and credit. Before going to the topic, we can see that learning objectives. To know about the barter system, to understand about money and various transaction of money, to know about the role of Reserve Bank of India, to understand about the various type of credits and beneficiaries. Now we can move on to the lesson introduction. This chapter deals with the evolution of money over the years and its functions. It also elucidates on the role of Reserve Bank of India. It shows light on foreign exchange, monetary agreements and the form of credit. It further explains how technological advancement have made banking easy and swift in today's world. So in this lesson, we are going to see about the evolution. Evolution means பரிமாற்றம். ஏன்ஷியன் பீரியட்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பீரியட் வரைக்கும் நம்மளுடைய மணி வந்து எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். மணியுடைய பரிமாற்றம், பணத்தின் பரிமாற்றங்களை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதனோட ரோலும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன, மானிட்டரி அக்ரிமெண்ட்ஸ், next different forms of credit we can see about this lesson. Okay, in this modern life we are using the technological advancement. What are the easy way is there, that also we can learn from this lesson. இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எது மாதிரியான பேங்கிங் சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஈஸி வேக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, எது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம இந்த லெசனில் டீப்பாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும், கூகுள் பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் மணி டிரான்சாக்ஷன். ஸோ இதை பற்றியெல்லாம் கூட இந்த லெசனில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜிகே கொஷின் கேட்குறேன். who designed the Indian rupee symbol? So Indian rupee symbol is there, no? Who designed that? Mr. Uday Kumar from Tamil Nadu, Kallakurichi. Mr. D. Uday Kumar from Tamil Nadu, Kallakurichi. Okay, now we can see that lesson. Almost all things used by man have monetary value. In addition to that, the pay given for labor, wages and services all are fixed on the basis of money. The taxes and the duties are also paid in the form of money. We would have been our parents planning the expenses at our home every month. The monthly income, pending expenditures, saving, payment of interest, etc. all measured in the term of money. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மணின்ற வேர்டு தான் நம்ம கேட்குறோம். எல்லா திங்ஸும் எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஆல் திங்ஸ் யூஸ்டு பை த மேன் ஹாவ் மணி மானிட்டரி வேல்யூ. எதை வச்சு மதிப்பிடுறாங்கன்னா மணியை வச்சு தான் மதிப்பிடுறாங்க. ஒரு லேபருக்கு வேஜஸ் தரணும், ஏதோ ஒரு சர்வீசஸ் எல்லாமே எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா மணி. சரிங்களா? இப்போது ஏதாச்சும் ஒரு டேக்ஸஸ் பே பண்ணணும், டியூட்டிஸ், டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ், தட் ஆல்சோ பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் வச்சு என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்த்துருப்போம். சரிங்களா? என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ அதை நம்ம சேவ் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மெஷர் பண்ணுவாங்க. எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க,
money. In the term of money only they can measure. Not only at homes. நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது, வேறு எங்கெல்லாம் இந்த மணின்ற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஆல்சோ the budget of the country or the state are also framed on the basis of money. Who is the present financial minister of India? Mrs. Nirmala Sitharaman. She only the finance minister of India now. Okay. Who is the present financial minister of Tamil Nadu? Mr. O. Pannirselvam. Okay. ஸோ இந்த மணி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம கண்ட்ரியுடைய பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டுடைய பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கும் இந்த மணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்க பட்ஜெட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The government as well as the private institutions and industries calculate their financial status through money. கவர்மெண்ட் மட்டும் இல்லை, வீடு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கூட எதை வச்சு கல்குலேட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மணியை வச்சு தான் கல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ தஸ் மணி play a predominant and the inseparable role in all our lives. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல ரோல் பண்ணிகிட்ருக்கிறது தான் மணி. இட் இஸ் நாட் செப்பரேட்டபிள். இதில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மனுஷனையும் மணியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. மணி இல்லைன்னா லீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்செப்பரேட்டபிள் ரோல் இன் ஆர் லைஃப்ஸ். நம்மளோட டே டு டே லைஃப்பில் மணின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்ட்டர் சிஸ்டம். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு, சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ், அதான் பார்ட்டர் சிஸ்டம். இஸ் தேர் அரைசஸ் அ கொஷின், ஆஸ் மேன் ஆல்வேஸ் யூஸ்ட் மணி? த ஆன்சர் வுட் பி நோ. ஹவு? when did money enter into lives of man? In this lesson, let us learn about the evolution of money over the years. மணி பார்த்திங்கன்னா எப்போவுமே மணியை தான் யூஸ் பண்ணியிருந்தானா? ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் மணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் என்ன? நோ. ஹவு? எப்படி? இப்போ எப்போ ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, மணி எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். அதான் எவல்யூஷன் ஆஃப் மணி ஓவர் த இயர்ஸ். மணி எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்ஷியன் மேன் ஹண்டட் அண்ட் கேதர்ட் ஃபுட். ஏன்ஷியன் மேன்ஸ் எப்படி என்ன பண்ணியிருந்தாங்க? ஹண்ட் பண்ணியிருந்தாங்க. கேதர் த ஃபுட். ஹீ லிவ்ட் இன் அ கேவ்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். இந்த எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தது தான், நமக்கு தெரிஞ்சது. ஹவு த ஹியூமன் ஏன்ஷியன் மேன் லிவ்ட்? caves and forest. In later stage, he invented the weapon for hunting and gathering for food. Later, he invented fire and learned to practice agriculture. He used mud to build houses and settle down in a place and also make earthenware. So, first hunter gatherer இருந்தாங்க. அப்புறம் எங்கே லீவ் பண்ணியிருந்தாங்க? கேவ்ஸில், ஃபாரஸ்ட்டில் லீவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணாங்க, கேதர் பண்ணாங்க. கேதரிங் பர்பஸ்க்காக வெப்பன்ஸை இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃபயரை இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. த்ரூ தட் தே ப்ராக்டிஸ் த அக்ரிகல்ச்சர். அப்புறம் மட் வச்சு ஹவுசஸை பில்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மட் வச்சு earthenware மட்பாண்டங்களை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ when the agriculture yield was high, the man they made handicraft. When there was surplus in agricultural produce and other articles like earthenware, they exchanged it with people who needed them. இப்போ எப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ஹீல் பண்ண ஆரம்பித்தாங்களோ, உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்களோ, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு, கைவினை பொருட்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட யார் சர்ப்ளஸ் ஆஃப் குட்ஸ்,
சர்ப்ளஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, அதர்ஸ் ஆர்டிகல்ஸ் லைக் earthenware and they exchanged it with people who needed them. நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கக்கூடிய earthenware மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if your community had a excess food stuff, they would exchange that with excess. Those who had a excess pots, யாருக்கு வந்து ஃபுட் கிரைன்ஸ் அதிகமாக எக்ஸஸாக இருக்கோ அவங்க இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ண அந்த பாட்ஸ் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்சேஞ்சிங் கமாடிட்டிஸ். இதுதான் பார்ட்டர் சிஸ்டம், கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. Likewise, when a particular grain grew in abundance in a region, it was exchanged for a different crop in another region. ஸோ ஒரு இடத்துல ஃபுட் கிரைன்ஸ் அதிகமாக கல்டிவேஷன் பண்ணுறாங்க, அதே வேறு இடத்துல வேறு ஒரு க்ராப்பை கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரிங்களா? These articles which were exchanged through barter system can be termed as the first form of trade. இந்த பார்ட்டர் சிஸ்டம் மூலிமா தான், இந்த சிஸ்டம் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் த பார்ட்டர் சிஸ்டம், why the coin invented? The barter system flourished wherever civilizations thrived. This system was active not only within a civilization but also among civilizations. This was the initial form of international trade. ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சிவிலைசேஷன் ஆகிருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையும் ஃப்ளரிஷ்ட் ஆகிருந்தது. எல்லாருமே சிவிலைசேஷனான பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த பார்ட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வித்தின் அ சிவிலைசேஷன் மட்டும் இல்லை, இப்போது சைனீஸ் சிவிலைசேஷன்னா அந்த சிவிலைசேஷனில் மட்டும் இல்லாமல் இன்னொரு சிவிலைசேஷன் கூடயும் அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் கனெக்ஷனில் இருந்தாங்க. For example, in this civilization, they are connected with the Mesopotamian civilization. For that, we had some archaeological evidences. So, in the form தான், this is the initial form of international trade. இதுதான் நம்ம initial form of international trade அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னலையா, அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். During the archaeological excavation in Egypt and Iraq, Mesopotamia, articles used during the Indus Valley civilizations were excavated. ஸோ ஈஜிப்துலேயும் ஈராக்லேயும் எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்கும்போது, ஈராக் பார்த்திங்கன்னா மெசபடோமியா, அங்கே எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு சில பொருள் இந்த சிவிலைசேஷன்ஸ் யூஸ் பண்ண பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சிவிலைசேஷன்ஸ்க்கும் இஜிப்தியன் சிவிலைசேஷன், Iraq, that means Mesopotamian civilization, all the when they are trade, they are connect one to another, trade activitiesல participate பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு archaeological evidences கிடச்சிருக்கு. சரிங்களா? as years spent, அப்படியே கொஞ்சம் காலம் போகுது. காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க, there were issues found in barter system. barter systemத்தில் ஒரு இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? For example, there were problems in the exchanging needed goods. A person who had paddy was in needed for the earthenware, for instance. But a person who had a pots and other utensils not in need of paddy. இப்போ பார்ட்டர் சிஸ்டத்தில் ஒரு சில ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது. என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸ்சேஞ்சிங் நீடட் குட்ஸில். இப்போ ஒருத்தவங்க பேடி வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு earthenware தேவைப்படுது, மட்பாண்டங்கள் தேவைப்படுது. ஆனால் அது earthenware பாட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அந்த பேடி அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ என்ன ஆகுது, ரெண்டு பேருக்குமே கிளாஷஸ். அதாவது எனக்கு தேவைப்படுது, ஆனால் அவங்களுக்கு அந்த பொருள் தேவை கிடையாது. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? thus the needs of money people were not fulfilled.
thus the needs of many people were not fulfilled. ஸோ இது மூலமா ஒரு சில பீப்புளுக்கு என்ன ஆகுது, ஃபுல்ஃபில்டே இல்லை, இந்த barter சிஸ்டம் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் கொடுக்கல. மெஷரிங் த குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச்டு were found very difficult. ஸோ இப்போது இந்த குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கோ அதனுடைய வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கோ என்ன ஆகுது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ to solve this issues, to solve this problem, they fixed a common item with a standard value for the effective exchange of goods. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூவை என்ன பண்ணுறாங்க, ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் யூஸ்வலி இன் அ ஃபார்ம் ஆஃப் சம் மெட்டல். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. why they fix that metal? Because metal were rare to find and could be maintained for a long time, never lost their value. மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கும், அது வந்து லாங் டைம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா, அதனுடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியாது, லாஸ் பண்ண முடியாது, குறைக்கவோ முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, hence the metal can be termed as the first form of money. Which is the first form of money? The metal is the first form of money. Now we are going to see about, do you know, during his rule 1540 to 1546, Sher Shah Suri set up a new civic and military administration and issued a coin of silver weighing 178 grams, which was termed the rupiah. The silver coin remained in use during the Mughal period, the Maratha era, and in British India as well. After the Babur and Humayun, the Sher Shah Suri ruled in our country, the period between 1540 to 1546. So in his ruling period, he did many reforms, new civic and military administration. He issued a coin, silver coin. The weight of the coin is 178 grams. So this coin turned into rupiah. This coin used the period up to British India as well. British India, up to the British India. Mughal period they used, Maratha period and also the British period they used this coin. Okay. This may be the reason why metals were used. Why the metals were used? Because metals were rare to find and could be mentioned for a long time and never lost their value. For this reason they used the metals. ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியதாக இருக்கும், ரொம்ப லாங் டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, மெட்டல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கோல்டு, சில்வர், காப்பர் were the metals used first. They were called ancient currency. Which were known as the ancient currency? Gold, silver and copper. So not only that, leather, beads, shells, tobacco, salt, corn, even slaves were exchanged as barter, says economist. Leather, beads, shells, tobacco, salt, corn இதெல்லாம் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்லேவ்ஸ், அடிமைகளை கூட அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறது, எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. சரிங்களா. The later Chola allowed the traders to have their own army. Later Chola பீரியடில் பார்த்திங்கன்னா கிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரேடர்ஸ் நீங்கள் தனியாக ஒரு ஆர்மியை வச்சுக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க. Why? Because of trading purpose. Historical evidences state that during this period, small traders and producers gave credit to Tamil traders to support their export needs. அதாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, ஸ்மால் ட்ரேடர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம்
கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க, கடன் உதவி செஞ்சுருக்காங்க. யாருக்கு பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. தமிழ் ட்ரேடர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில கடனுதவிகளை செஞ்சுருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் மணி. வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் மணி? The metals such as silver and gold gain importance gradually all over the world. So these metals were used as standard value in exchange of goods. This was called as natural money. So silver and gold பார்த்தீங்கன்னா important not only our country, all over the world. ஸோ அதனால் கோல்டு அண்ட் சில்வரை தான் நேச்சுரல் மணி. திஸ் மெட்டல் were used as a standard value. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்குது எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்கிறாங்க, கோல்டு அண்ட் சில்வரை நேச்சுரல் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சி பார்க்கலாமா. பேப்பர் கரன்சி as a days went, issues arose because while trade prospered, there were insufficient reserves of gold and silver. The mines also had limited reserve of these metals. An alternative was found and coins were made using metals with lesser value. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் மணியாக இருக்கக்கூடிய சில்வர் அண்ட் கோல்டு இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஆனால் இன்சஃபிஷியன்ட் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர், தேவைப்படக்கூடிய அளவுக்கு இந்த கோல்டு அண்ட் சில்வர்ன்றது இருக்காது. ஏன்னா கோல்டு சில்வர் மினரல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மைனில் பார்த்திங்கன்னா மைன் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் லிமிட்டடாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபார் த ஆல்டர்னேட்டிவ் வாஸ் ஃபவுண்ட். காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, மேக் பண்ணாங்க. ஆனால் லெஸ்ஸரான வேல்யூவில் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் வேர் யூஸ் டு பை அண்ட் செல் குட்ஸ் ஆஃப் லெஸ்ஸர் வேல்யூ. இந்த லெஸ்ஸர் வேல்யூ உள்ள காயினில் லெஸ்ஸர் குட்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். வாங்கவோ இல்லை ஒரு பொருளை விற்கவோ இந்த காயினை வச்சு அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த காயின்ஸ் இட் வாஸ் யூஸ்ட் அஸ் த மணி ஆஃப் புவர் பீப்புள். இந்த மணி என்ன சொன்னாங்க, இட் வாஸ் த புவர் பீப்புள் மணி அப்படின்னு அலாட் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் யூஸ்ட் அஸ் த மணி ஆஃப் த புவர் பீப்புள். புவர் பீப்புள் அதிகமாக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹென்ஸ் திஸ் காயின் வேர் பிரிண்டட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அதனால தான் என்ன பண்ணாங்க, காயின்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, பேப்பர் மணியை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது கோல்டு சில்வர் எல்லாம். அதுக்காக பேப்பர் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பேப்பர் மணி கேம் இன் டு பீயிங் ஆஸ் எ நெக்ஸ்ட் ஸ்டேஜ். திஸ் மணி வாஸ் வித்தவுட் ஃபார்ம். த பீப்புள் ஸ்டார்டட் சேவிங் இன் பேங்க். ஸோ அந்த பேப்பர் மணிக்கு எந்த ஒரு உருவமே கிடையாது, வித்தவுட் ஃபார்ம். பட் த பீப்புள் ஸ்டார்டட் டு சேவ் இன் அ பேங்க். இந்த பேப்பர் மணி என்ன ஆரம்பித்தாங்க, சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. Great economic depression was also prompted the saving habit of the people. Why the people save their money? Because of the economic depression on the time. Okay. Next, money has become an inseparable part of everyone's life today. It has changed its forms in economic front. Money transaction done through many ways in electronic world. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் மணியை செப்பரேட் பண்ண முடியாது. இட் இஸ் இன்செப்பரேட்டபிள் பார்ட் ஆஃப் எவ்ரிஒன்ஸ் லைஃப். ஆல் த ஒன் கேன் அக்செப்ட். நம்மளால் எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மணின்றதை வேரியஸ் ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக் வேர்ல்டில் நம்ம வேரியஸ் ஃபார்ம்ஸில் டிரான்சாக்ஷன்ஸில் இந்த மணியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. இந்த எவல்யூஷன் ஆஃப் மணியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் அண்ட் அப் டு நவ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி.
first barter system when it was came 9000 BC. During this period, exchange of goods was done through the barter system. Man exchanged the surplus of goods for other goods that needed. ஒரு பொருள் வாங்குறதுக்காக இன்னொரு பொருள் என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினாங்க. அதை பார்ட்டர் சிஸ்டம் சொல்கிறோம். கிரெயின்ஸு, கேட்டல்ஸ், சால்ட், கூட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காயின் கண்டுபிடிச்சாங்க. எப்போது 1100 BCயில். சைனீஸ் ஒன்லி த ஃபஸ்ட் யூஸ் த ஸ்மால் காயின்ஸ் டியூரிங் இஸ் பீரியட். ஸோ காயின்ஸ் பார்த்திங்கன்னா எதை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரான்ஸ் வச்சு. கண்ட்ரீஸ் பார்டரிங் இந்தியன் ஓஷன் பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் தான் அவங்களுடைய மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக இருந்தது. சங்குகள் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஷெல்ஸ் தான் அவங்களுடைய கரன்சியாக இருந்தது, காயினாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் கரன்சி. 600 BCயில் கரன்சியை கொண்டு வந்தாங்க. யார் ஃபஸ்ட்டு கரன்சி யூஸ் பண்ணாங்கன்னா கிங் ஆலியட்ஸ் ஆஃப் லிடியா. அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா கரன்சியை பப்ளிஷ் பண்ணார் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். இந்த லிடியான்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஒன் ஆஃப் த பார்ட் இன் டர்க்கி. டர்க்கியில் ஒரு பிளேஸாக இருக்குது. இது டிரான்சாக்ஷன். திஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த மெடிட்டரேனியன் சி. இந்த கரன்சியை தான் என்ன பண்ணாங்க, மெடிட்டரேனியன் சீயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா 1250 யூஸ் பண்ணாங்க. A florin, a gold plated coin was introduced in Europe. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலந்த மாதிரி அந்த முலாம் வந்து பூசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளோரின் a gold plated coin introduced in யூரோப்பில் தான் ஃபஸ்ட்டு அந்த கோல்டு காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போனா 1250 AD. After Marco Polo, a merchant, paper money spread into the Europe through the travel of Marco Polo. Marco Polo யூரோப்புக்கு ட்ராவல் ஆகிறதுனால இந்த பேப்பர் மணி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஆஃப் கரன்சி. எப்போ பிரிண்டிங் ஆஃப் கரன்சி இருந்தது, 1661. இட் வாஸ் ஃபஸ்ட் பிரிண்டட் இன் ஸ்வீடன் பட் நாட் மச் வெல்கம். ஆனாலும் யாராலையும் அதை வரவேற்கல. அப்போ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் 1860 through the telegram and effort of this undertaken transfer money electronically. மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1860. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு. ஹூ இன்ட்ரடியூஸ் திஸ் கிரெடிட் கார்டு? ஜான் பிஹின்ஸ். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டை இன்வென்ட் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா 1946 ADயில். நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் வந்துடுச்சு 1999. யூரோப்பியன் பேங்க்ஸ் இன்ட்ரடியூஸ் த மொபைல் பேங்கிங். ஹூ இன்ட்ரடியூஸ் த யூரோப்பியன் பேங்க்ஸ்? நெக்ஸ்ட்டு NFC 2008 AD. NFC எப்போ கொண்டு வந்தாங்க, 2008. நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஹூ இன்ட்ரடியூஸ் த பிரிட்டன்? When it came to India 2016. What is the use of this NFC? We can transfer the money within 7 to 8 seconds through the NFC. Okay, so these are the uses of money. So this is the history of money. Next class we can see about the electronic transactions. Thank you so much.